நம்ம லைஃப்ல நமக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும். லைஃப்ல அதாவது நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவ்ல ஃபோக்கஸ் பண்ணாதான் நம்ம எப்பயுமே லைஃப்ல ஹாப்பியாக இருக்க முடியும். லைஃப்ல நிறைய பிரச்சனைகள் வரும். நமக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஃபெயில் ஆகலாம், காலேஜ் படிக்கும் போது ஃபெயில் ஆகலாம், ஆஃபீஸ்ல இருந்து ஜாபை விட்டு நம்மளை தூக்கிடலாம், லவ் ஃபெயிலியர் ஆகலாம், மேரேஜ் டிவோர்ஸ்ல போகலாம். இப்படி லைஃப்ல எல்லா இடத்துலையுமே நிறைய பிரச்சனை இருக்கும். நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் நெகட்டிவா ஆகிடும். நமக்கு பாசிட்டிவாக ஏதாவது தெரிஞ்சால் கூட லைஃப்பில் அது பாசிட்டிவாகவே தெரியாது. உதாரணத்துக்கு இப்போ பாரு, நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், நீ சோகமாக உட்காந்துட்டேன், கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு, என்னால் சிரிக்க முடியல. ஏன் அப்படின்னா ஹியூமன் மிரர் எமோஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆர் கண்டேஜியஸ். உதாரணத்துக்கு நம்ம ஒரு டெத்துக்கு போயிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே அழுகுறவங்களை பார்த்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுக வந்துடும். அதே மாதிரி இப்போ ஆப்போசிட்ல இருக்க ஒரு பர்சன் சேடாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்னதான் ஹாப்பியாக இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி சேட்னஸ் வந்துடும். அதனால தான் நம்ம பாசிட்டிவான பர்சன்ஸ் கூடயும் எனர்ஜெட்டிக்கான பர்சன்ஸோடையுமே நம்ம அதிகமாக பழகணும். படிக்கணும்னா கூட படிக்கிற பசங்க கூட சேர்ந்தோம்னா நம்மளும் படிக்கிற பையனாயிடும், ஊர் சுற்றுற பசங்களோட சேர்ந்தோம்னா நம்மளும் ஊர் சுற்றுறவங்களாயிடும். எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேர்ட்ஸ்க்கு நிறைய பவர் இருக்கு. நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த அழகா சொல்லுவாங்க, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும். ஒருத்தர் பேசுற ஒரு வார்த்தை நம்மள லைஃப்ல பல விஷயத்தை ஜெயிக்க வைக்கும். ஒருத்தர் பேசுற வார்த்தை நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கிற விஷயத்துல இருந்து கூட நம்மளை தோக்க வச்சிரும், நம்மளை அழிக்கவே செஞ்சிரும்ன்றது வேர்ட்ஸோட இம்பார்ட்டன்ட். அதனாலதான் நெகட்டிவ் பர்சன்ஸோட பழகாதீங்கன்றோம். ஏன்னா அவங்க பேசுற வார்த்தைலாம் என்னவா இருக்கும், நெகட்டிவ் விஷயத்த தான் பேசுவாங்க, நெகட்டிவ் வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ஃபேமிலியாவே இருக்கட்டும், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரா வேணா இருக்கட்டும், பட் அவங்க நெகட்டிவ் பர்சன்ஸ் நெகட்டிவ் வேர்ட்ஸை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட நம்ம டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணலான்னு போயிட்டு கடைசியில் அவங்க நெகட்டிவிட்டியை நம்ம எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது. ஸோ அதில் நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும். ஏன்னா ஹியூமன்ஸ் மிரர் எமோஷன் அண்ட் எமோஷன்ஸ் ஆர் கண்டேஜியஸ்ன்ற இந்த ரெண்டு விஷயம் உங்களுக்கு நல்லா புரியணும்.